நீங்க பார்த்துட்டு இருக்கக்கூடிய விஷயம் என்ன, அந்த டிஜிட்டல் கார்ட பத்தி நிறைய சொல்லிட்டே இருக்கேன். இந்த டிஜிட்டல் கார்ட எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி தான். ஸோ இந்த மாரி நான் குடுத்த லிங்க்க நீங்க கிளிக் பண்ணோனே இந்த மாரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதுல நீங்க புதுசா இப்போ கிரியேட் பண்றவங்களுக்கு தான். மேல போனீங்கன்னா, அந்த கஸ்டமர் லாகின் இருக்கும். அந்த கஸ்டமர் லாகின கிளிக் பண்ணீங்கன்னா, இப்படி வரும். இந்த கஸ்டமர் லாகின்ல நீங்க முதல்லயே நீங்க லாகின் பண்ணி டீட்டெயில் வச்சிருந்தீங்கன்னா, அது நீங்க இமெயில் ஐடியும், உங்களுடைய பாஸ்வேர்ட் குடுக்கலாம். இல்லன்னா, இந்த நியூ யூசர் போயிட்டு உங்களுடைய நேம், நான் ஃபார் எக்ஸாம்பிள் ஷஃபின்னு குடுக்குறேன். அதே மாரி உங்களுடைய இமெயில் ஷஃபி @gmail.com கொடுக்குறேன். தென் என்னுடைய மொபைல் நம்பர் கொடுக்குறேன். உங்க மொபைல் நம்பர் கொடுத்துருங்க. அப்புறம் உங்களுக்கான பாஸ்வேர்ட் என்ன இருக்கோ அதை நீங்க கிரியேட் பண்ணிக்கோங்க. கொடுத்துட்டு கிரியேட் அக்கவுண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா ஓகே, ஏதோ மிஸ்டேக் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஓகே, இங்கே நம்ம வந்து சஃபி டாட் இதே கொடுத்துறோம். ஓகே, கிரியேட் அக்கௌண்ட் கொடுத்தோம் அப்படின்னா இப்போ கிரியேட் அக்கௌண்ட் கிரியேட் ஆகிடும். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் போகும்போது உங்கள் லாகின் பண்ணி போயிடலாம். இந்த மாதிரி ஒரு பேஜ் ஒன்று வரும். நீங்கள் 490 ரூபா கட்டணும் வரும். பட் இக்னோர் இட். நீங்கள் வந்து 8 நாளைக்கு யூஸ் பண்ணி பார்க்கலாம். கிரியேட் யுவர் கார்டுன்னு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ அந்த பேஜில் உங்கள் கம்பெனி நேம், ஸோ என்னுடைய கம்பெனி நேம் கொடுக்குறேன், ஆட்ஸ்ன்னு கொடுக்குறேன். ஸோ அதுக்கப்புறம் சப்மிட் அண்ட் நெக்ஸ்ட்னு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி 7-8 செக்மெண்ட் வரும். அதில் இந்த மாதிரி ஒரு 35 டிசைன்ஸ் இருக்கும். ஸோ இதில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச டிசைன்ஸ் எதை வேணாலும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. ஒரு தடவை நீங்கள் செலக்ட் பண்ண டிசைனே தொடர்ந்து யூஸ் பண்ண அவசியம் இல்லை. எப்பப்போ உங்களுக்கு தோணுதோ அப்போ எல்லாமே இந்த டிசைனை மாற்றிக்கலாம். நான் இப்போ ஏதோ ஒரு டிசைனை ரேண்டமாக கிளிக் பண்ணுறேன். இந்த டிசைன் பிடிச்சதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே அடுத்த பேஜுக்கு போயிடும். அடுத்த பேஜில் உங்கள் லோகோ முதல்ல எடுத்தோன்னா உங்கள் லோகோ வந்து கூடுமான வரைக்கும் சின்ன சைஸாக கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அந்த லோகோ நம்ம மேலே ஏற்றிட்டேன் நான். ஸோ அப்புறம் உங்களுடைய ஃபர்ஸ்ட் நேம், உங்களுடைய லாஸ்ட் நேம், உங்களுடைய பொசிஷன், உங்களுடைய ஃபோன் நம்பர், ஆல்டர்னேட்டிவ் ஃபோன் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர், ஃபுல் அட்ரஸ் வந்து கூடுமான வரைக்கும் நீங்கள் கரெக்டாக கொடுத்துருங்க. அதே மாதிரி உங்கள் இமெயில் ஐடி, வெப்சைட் இருந்தால் வெப்சைட் அட்ரஸ் கொடுங்க, இல்லைன்னா அது ஒன்றுமே பிளாங்க் விட்டுருங்க. இந்த லொக்கேஷன் வரும்பொழுது என்ன அப்படின்னா, நீங்கள் லொக்கேஷன் எப்படி கொடுக்குறீங்க அப்படின்னா அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ லொக்கேஷன் வந்து மேப்புக்கு போறீங்க. உங்கள் லொக்கேஷன் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கிறீங்க கரெக்டாக. இப்போ இங்கே ரைட் வின் மீடியாஸ் லொக்கேஷன் இருக்கு. இந்த ஷேர் அப்படிங்கிற பட்டன் இருக்கும். கிளிக் பண்ணீங்கன்னா இங்கே ஒரு லிங்க் ஒன்று ஓப்பன் ஆகும். லிங்க் டு ஷேர் பார்த்தீங்கன்னா இது ஓப்பன் ஆகும். இதை நீங்கள் அந்த லிங்கை காப்பி பண்ணிட்டு நேராக திரும்பவும் வந்து அந்த கஸ்டமர் லாகின்ல வந்து இங்கே நீங்கள் அந்த லொக்கேஷன் இருக்கு இல்லையா, இந்த தான் ஞாபகம் வச்சுக்கணும். இந்த இடத்துல போட்டால் தான் லொக்கேஷன் கிடைக்கும். இங்கே நீங்கள் அட்ரஸ் அடிக்க வேண்டியதில்லை. அதுக்கு பிறகு உங்கள் கம்பெனி எப்போ ஆரம்பிச்சாங்க, உங்கள் கம்பெனியை பற்றி ஒரு டீட்டெயில் சின்னதாக உங்களால் முடிஞ்சால் எழுதுங்க. இல்லைன்னா ChatGPT இல்லை பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டு ஒரு டிஸ்கிரிப்ஷன் கேட்டிங்கன்னா அது ChatGPT கொடுத்துரும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து நான் இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் பண்ணிடுறேன். இது எல்லாத்தையும் நான் வந்து ஒரு டம்மியாக கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட் கொடுத்தோன்னா சார் இங்கே வந்து எம்டின்னு கொடுக்கணும், இல்லை உங்களுடைய பொசிஷன் என்னன்னு கொடுத்துருங்க. தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா நம்பர் கொடுக்கணும். ஓகே, வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கணும். நெக்ஸ்ட் ப்ளீஸ் இது கொடுக்கணும். இது ஏதாவது சொல்கிறேன் குட் அப்படின்னு கொடுத்துறேன் நான் சும்மா. இது நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு கொடுக்குறீங்க அவ்வளோ தூரத்துக்கு சர்ச் இன்ஜின்லையும் உங்களுக்கு முதன்மையாக வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதுக்கு அடுத்த பேஜஸ் வரும். இப்போ இந்த சோஷியல் மீடியா பேஜஸில் உங்களுடைய ஃபேஸ்புக் லிங்க்கு, உங்களுடைய ட்விட்டர் லிங்க்கு, உங்களுடைய இன்ஸ்டாகிராம் லிங்க்கு, உங்களுடைய லிங்க்டின் லிங்க்கு, உங்களுடைய யூடியூப் பேஜ் லிங்க்கு, இந்த கூகுள் ரிவ்யூ லிங்க் உங்களால் கொடுக்க முடிஞ்சால் கொடுங்க. இல்லைனா நீங்கள் எங்களுக்கு தொடர்பு கொண்டீங்கன்னா உங்களுக்கான கூகுள் ரிவ்யூ லிங்க்கு நாங்கள் கிரியேட் பண்ணி கொடுத்தோம், அதை கொடுத்துடலாம். இது எதுக்குன்னா பின்னாடி நீங்கள் பார்ப்பீங்க, ஒரே கிளிக்ல வந்து எல்லாமே வந்துடும். உங்கள் ஃபேஸ்புக்கையும் பார்த்துடலாம், எல்லாமே பார்த்துடலாம். ஃபேஸ்புக்லாம் எப்படி வாங்க முடியல அப்படின்னா நீங்கள் எங்களோட 1-to-1 பண்ணீங்கன்னா ஃபேஸ்புக் லிங்க் எல்லாமே நாங்கள் எப்படிங்கிறத எடுத்துடுறோம். இல்லைன்னா நீங்கள் அனுப்புனீங்கன்னா கூட போதும். செகண்ட் வந்து யூடியூப் வீடியோஸ் இருந்ததுன்னா உங்ககிட்ட எந்த வீடியோ எங்கே இருந்தாலும் சரி, அந்த வீடியோவில் 5 வீடியோ நீங்கள் உங்களுடைய டிஜிட்டல் கார்டில் போடலாம். அந்த எல்லா வீடியோட லிங்கையும் வந்து நீங்கள் ஜஸ்ட் கோ த்ரூ இட். இப்போ இங்கேயாவது நான் போகிறேன், யூடியூப்பில் போகிறேன், அது உங்களுக்கு தான் இல்லை, யார் வேணாலும் கொடுக்கலாம். அவர் காப்பிரைட் இல்லாத வரைக்கும் நீங்கள் கொடுக்கலாம். இப்போ இதில் போயிட்டு நீங்கள் ஏதோ ஒரு லிங்க் எடுக்கிறோம். நம்ம ஃபர்ஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பேஜ் எதாவது இருக்கா, இது இங்கே இருக்குது, நம்ம பேஜ் இங்கே இருக்குது, ரியல் எஸ்டேட்னு ஒரு பேஜ் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த பேஜோட இந்த லிங்கை எடுத்து காப்பி பண்ணி நீங்கள் இங்கே கொடுத்துலாம். இதில் கொடுக்கலாம். நான் ஒரே ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த மாதிரி 5 லிங்க் நம்ம கொடுக்கலாம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து இந்த பேமெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த பேமெண்ட் ஆப்ஷன்ஸில் உங்கள் பேடிஎம் நம்பர், கூகுள் பே நம்பர், உங்களுடைய ஃபோன்பே நம்பர், அது இல்லாமல் உங்களுடைய பேங்க் டீட்டெயில்ஸ்,
பேங்க் டீட்டெயில்ஸ், உங்கள் பேங்க் நேமு, உங்கள் அக்கௌண்ட்டுடைய ஹோல்டருடைய நேமு, அக்கௌண்ட் நம்பரு, அதோடைய ஐஎஃப்சி கோடு, அதே மாதிரி ஜிஎஸ்டி நம்பர் இருந்ததுன்னா ஜிஎஸ்டி நம்பர் கொடுத்தீங்கன்னா நாளைக்கு பர்ச்சேஸ் பண்ணும்போது இது சின்ன மினி இ-காமர்ஸ் சைட் தானே, பர்ச்சேஸ் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். முடிந்தால் உங்களுடைய பேடிஎம்முடைய கியூஆர் கோடு உங்கள் மொபைலில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க, கூகுள் பே கியூஆர் கோடு, தென் வந்து ஃபோன்பேயோட கியூஆர் கோடை நீங்கள் எல்லாம் டவுன்லோட் பண்ணி இதில் அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக பேஜில் வந்துடும். செகண்ட் வந்து இதுதான் மெயினான செக்மெண்ட்டு. இதில் 20 ப்ராடக்ட் வரைக்கும் ஏற்றிக்கலாம். இப்போ சப்போஸ் ஒரு ப்ராடக்ட் நீங்கள் இருக்குது, அந்த ப்ராடக்டோட நேம் கொடுங்க, நான் ஒரு சம்திங் ஏதோ ஒரு பேண்ட் கொடுக்குறேன், அந்த இமேஜை நீங்கள் ஜாயின் மேலே ஏற்றுங்க. அதே மாதிரி நீங்கள் 20 இமேஜ் வரைக்கும் ஏற்றிக்கலாம். அதை கொடுத்த பிறகு நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா திரும்ப ஏற்றணுமான்னு கேட்கும், திருப்பி இமேஜஸ் இருக்கான்னு கேட்கும், திருப்பி ரீஅப்லோட் இமேஜ் கொடுக்கலாம், இல்லைன்னா நெக்ஸ்ட் கொடுக்கலாம். ரீஅப்லோட் இமேஜ் கொடுத்தீங்கன்னா திருப்பி இன்னும் 20 வந்துடும், நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா அடுத்தது வந்துடும். அடுத்ததுல என்னன்னா உங்களுடைய ப்ராடக்ட் இருக்கு இல்லையா, இந்த ப்ராடக்ட் சர்வீஸ் அது ஒரு 20 கொடுக்கலாம். நீங்கள் இதில் வந்து வேற ப்ராடக்ட் கொடுக்குறேன், அதில் ஏதாவது இமேஜ் கொடுக்குறேன், ஏதோ ஒரு இமேஜ் நம்ம கொடுக்குறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதில் இருந்தால் எடுப்போம், இல்லைனா வேற எங்கேயாவது எடுக்கலாம். நம்ம ஏதோ ஒன்று கொடுக்குறேன். நான் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஏதோ ஒன்று இமேஜ் ஒன்று கொடுக்குறேன், அந்த இமேஜ் இங்கே உட்காந்துக்கும், ஆட்டோமேட்டிக்காக உட்காந்துருச்சு. அதுக்கப்புறம் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் கொடுங்க. ஸோ இதில் வந்து உங்கள் ப்ராடக்டோடைய டீட்டெயில்ஸ் இது ஒரு 20 கொடுக்க முடியும். இதுலேயும் அதே மாதிரி அதெல்லாம் ப்ராடக்ட் வந்து நீங்கள் பர்ச்சேஸில் இப்போ ப்ரைஸ்லாம் தர முடியாது, வெறும் இமேஜஸ் மட்டும் கொடுக்க முடியும். இதில் அதே மாதிரி உங்களுடைய ப்ராடக்ட்டை எடுத்து கொடுங்க. நான் ஃபார் எக்ஸாம்பிள் முடிஞ்சுன்னா ஏதோ ஒரு ப்ராடக்ட் கொடுக்குறேன், அப்லோட் ஆயிரும். ஸோ அது மேலே வந்துச்சு நினைக்கிறேன். அதில் வந்து அந்த ப்ராடக்டோட நேமு, எம்ஆர்பி, செல்லிங் ப்ரைஸ், இது எல்லாமே 20 ப்ராடக்ட் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பேஜ் எல்லாம் ஓப்பன் ஆன பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லிங்க் ஒன்று கிரியேட் ஆகும். அந்த லிங்கை நீங்கள் எங்கே வேணாலும் யூஸ் பண்ணலாம். இன்னொரு விஷயம், அடுத்த முறை நீங்கள் போகிறதா இருந்ததுன்னா இதே தான், நீங்கள் மை டிஜிட்டல் கார்டு 360.in போயிட்டு இப்போ வந்து யூசர் தேவையில்லை, உங்களுடைய இமெயில் ஐடி, உங்களுடைய பாஸ்வேர்டை நீங்கள் கரெக்டாக கொடுத்துட்டீங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் போயிட்டு நீங்கள் உங்களுடைய கரெக்ஷன்ஸ் இருந்தாலும் சரி, இல்லை மாடிஃபிகேஷன் எதுனாலும் கொடுக்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த லிங்க்கை மட்டும் நீங்கள் ஷேர் பண்ணிட்டு இருக்கலாம். குறிப்பாக நீங்கள் கவனிக்க வேண்டியது, கண்டிப்பாக லோகோ இருக்கணும், உங்களுடைய எல்லா டீட்டெயில்ஸு, டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே குடும்பத்துக்கு எது ஃபில்அப் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் நீங்கள் கண்டிப்பாக ஃபில்அப் பண்ணியே ஆகணும். அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஃபுல்ஃபில்லான விஷயங்கள் கிடைக்கும். கம்ப்ளீட். இப்போ இதில் நம்ம தேவைன்னா இமேஜஸ், அந்த இமேஜஸ் ஏற்றிக்கலாம். கம்ப்ளீட் நெக்ஸ்ட் ப்ரிவியூ கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பேஜ் எப்படின்னு வந்து காமிச்சிடும். இது தேவையில்லை. நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வருவது ஆக்டிவேட் நவுன் கொடுத்தா நீங்கள் பணம் கட்ட சொல்லும். நீங்கள் 7 நாள் வரைக்கும் யூஸ் பண்ணி பார்க்கலாம். நான் இப்போ கொடுக்குறேன்னா பணம் கட்ட சொல்லும், அது தேவையில்லை. இதுதான் உங்களுடைய டிஜிட்டல் கார்டு. நான் ஒரு போட்ட வீடியோ வந்துருச்சா, இமேஜஸ் எல்லாம் வந்துருச்சா, இது என்கொயரி நவுன் கொடுத்தா உங்கள் மொபைலுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக என்கொயரி வந்துடும். ஸோ இந்த என்கொயரிலையும் நம்ம கொடுக்கலாம். மொத்தத்தில் ஒரு டிஜிட்டல் கார்டு ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்கள் இதை வந்து இந்த நம்பரை கொடுத்து ஈஸியாக நீங்கள் ஷேர் பண்ணலாம். உங்கள் டிஜிட்டல் கார்டோட அட்ரஸ் என்னங்கிறது இதில் கண்டுபிடிச்சலாம். பாருங்கள், இப்போ நான் கொடுத்துறேன் mydigitalcard 360.in RX, இதுதான் நம்மளுடைய அட்ரஸ். ரொம்ப சிம்பிளான மெத்தடில் நீங்கள் கிரியேட் பண்ணலாம். எத்தனை முறை வேணாலும் மாடிஃபிகேஷன் பண்ணிக்கலாம், எத்தனை முறை வேணாலும் ஆல்டர் பண்ணிக்கலாம். இந்த லிங்கை நீங்கள் கொடுத்து உங்களுடைய சோஷியல் மீடியா பக்கங்களை கொண்டு வரலாம், கூகுள் ரிவ்யூ வாங்கலாம், ஒரு மினி இ-காமர்ஸ் சைட்டாக கொடுக்கலாம். இது வெறும் 419 rupees per annum. கீழே டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கோம், நீங்கள் கால் பண்ணி பேசுங்க. இன்னும் பல விஷயங்கள் கொடுத்துட்ருக்கோம். சோஷியல் மீடியாவில் பூம் பண்ணுறதுக்காக அத்தனையும் உங்களுக்கு கற்றுத்தர நாங்கள் ரெடியாக இருக்கோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.